ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் அஜித் குமார். ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ் ஆங்கிலம் இந்த மொழியை தவிர வேறு உங்கள் பிள்ளைங்களை எந்த மொழியில் படிக்க விருப்பப்படுறீங்களா? தமிழ் நம்ம தாய்மொழி, கட்டாயமாக படிக்க வேண்டிய மொழி தான். இங்கிலீஷ் வேர்ல்டு லெவலாக இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிட்டே ஆக வேண்டிய அவசியம். அப்போ அதுக்கடுத்து வேணால் தேசிய மொழி இருக்குது, ஹிந்தி கற்றுக்கலாம். இப்போ கேரளா போன நாடுகளெல்லாம் ஹிந்தி முன்னாடியே சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் இல்லை, ஹிந்தி சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லைப்போ ஹிந்தி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி ஹிந்தி ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க? அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்டு சிலபஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஹிந்தி கற்று தான் கொடுக்குறாங்க. இதே எதுக்காக பேரண்ட்ஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம? இதை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுத்தாச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்ப்பாங்க. ஹிந்தி சொல்லி கற்றுக் கொடுக்குறது நல்லது தான், ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது? இன்னைக்கு பாருங்கள், வடநாட்டுக்காரனா அவ்வளோ பேர் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம போய் அங்கே வடநாட்டுக்கு போனால் அவன் மதிக்கிறானா? நம்மளை ஒரு நாயாக கூட மதிக்க மாட்டேன். காரணம் நம்ம ஹிந்தி தெரியல. ஹிந்தி தெரிஞ்சாதான் நாளைக்கு நார்த் இந்தியா பக்கம் போயாச்சுன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம்னா நம்ம அப்போ தான் நல்லபடியாக நம்ம பிள்ளைகள் நல்லா வரும், நம்ம நல்லா வரும். நம்ம லாங்குவேஜ் ஹிந்தி கற்றுக்கிறது தப்பே கிடையாது. ஹிந்தி வேண்டாம்னு சொல்கிறத என்ன ஆகிட போகுது? ஹிந்தி கற்றுக்கிட்டா ஏதாவது குறைஞ்சிட போதா? இல்லை நம்ம அவன் தூக்கிட்டு போயிட போகிறானா? மத பிரச்சனை வேற, ஹிந்தி மொழி தானே இது, கற்றுக்கிறது தப்பே கிடையாது. ஹிந்தி ஒரு தேசிய லாங்குவேஜ், கட்டாயம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய லாங்குவேஜ் தான். ஹிந்தி கற்றுக்காமல் இருக்கிறனால நமக்கு ஏதாவது கிடைக்க போதா? ஹிந்தி கற்றுக்கல அப்படின்னா நான் எனக்கு ஏதாவது தர போகிறாங்களா? கிடையாது. ஹிந்தி கட்டாயமாக எல்லாரும் கற்றுக்கணும், அவசியமான ஒரு லாங்குவேஜ், கட்டாயம் கற்றுக்கணும். வணக்கம். ஆனால் இது இப்போ தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு எந்த மொழியில உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்க விருப்பப்படுறாங்களா? கண்டிப்பாக ஹிந்தி மற்ற மொழிகளெல்லாம் படிக்கிறது நல்லது தான். அதாவது பாரதியார் சொன்னார், அதாவது கல்வி பசி அப்படின்னு சொல்லி இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்ட்டு. அது அடிப்படையில் ஹிந்தி நம்ம படிக்க தானே சொல்கிறோமே தவிர அது ஒரு நம்மளோட தாய்மொழி தமிழ் மொழி. ஆனால் ஹிந்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் எங்கே போனாலும் நம்ம ஹிந்தி ஒரு முதன்மை மொழியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஹிந்தி தெரியணும். நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் ஹிந்தினா படிக்கக்கூடாது, ஹிந்தி தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ பக்கத்து மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 4 மொழியாவது ஒருத்தங்க படித்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்கள், தமிழை தவிர வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியுது. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டானா நம்மளும் வெளியில் போய் ஒரு இடத்துக்கு போய் பேசணும், வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. வணக்கம். ஆனால் உங்கள் தமிழ் ஆங்கிலம் தவிர பிற மொழிகளில் உங்கள் வீட்டு பிள்ளைய படிக்க விருப்பப்படுறீங்களா? அதாவது பிற மொழிகளில் ஒரு ஆர்வம் ஆர்வத்தில் படிக்கணுங்கிறதுல இல்லை, அதாவது தேவை இருந்தால் படிக்கணுங்கிறது என்னுடைய. அப்படி என்ன மொழி படிக்க ஆசைப்படுறீங்க? எந்த மொழினா அந்த மொழி எது அந்த இப்போ என் பிள்ளைகள் வேலைக்கு போகுது, அந்த பகுதியில் அவங்க போகக்கூடிய வேலைக்கு சம்பந்தமாக அது ஆங்கிலமானாலும் சரி, அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி, மற்ற மொழிகளானாலும் சரி, அந்த மொழிகளை அவங்க நல்லபடியாக படித்து அதில் வேலையை பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஹிந்தியை வேண்டான்னு சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹிந்தியை வேண்டாம் அப்படிங்கிறது அது ஒரு அந்த அரசியல் ரீதியான கருத்தை நான் வரவேற்கிறதுல. அதாவது ஒரு மொழியை படிக்கணுங்கிறது ஒரு கட்டாயப்படுத்துறது நான் வரவேற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு அந்த கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்த அவங்கவுங்க படிப்பாங்க. அது ஒரு மொழியை படிக்கணுங்கிறது வலியுறுத்துறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கிட முடியாது. உங்கள் பேர் என்ன? சிவனேசன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். தமிழ் ஆங்கிலம் இந்த மொழியை தவிர வேற மொழிகளை, பிற மொழிகளை உங்கள் வீட்டு பிள்ளைங்களை படிக்க விருப்பப்படுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக படிக்க விருப்பப்படுறேன். அப்படி என்ன மொழியில் படிக்க விருப்பப்படுறீங்க? ஹிந்தி படிக்கணும் கண்டிப்பாக. அது ஹிந்தி படித்தா என்னென்ன பயன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதாவது நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன். ஒரு மிஷின் வாங்கணும், திருப்பூரில் தான் கிடைக்கும் அந்த மிஷினு. நான் வாங்க போகிறேன், அந்த மிஷின் 1,50,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அதே மிஷின் டெல்லியில் இருக்குது, கிட்டத்தட்ட 30,000 ரூபா கம்மியாக இருக்குது. ஆனால் யார் மூலமாக வாங்குறதுன்னு தெரில. அப்போ எனக்கு ஒரு ஆள் அறிமுகமாகறாரு. அவர் சொன்னார், நான் உனக்கு பேசி வாங்கி தரேன் அப்படிங்கிற. அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. ஹிந்தியில் பேசி எனக்கு அந்த மிஷினை வாங்கி தராரு. திருச்செந்தூருக்கு வர்றது கிட்டத்தட்ட எனக்கு 30,000 ரூபா லாபம்.
இதே நான் தமிழ் மட்டும் இருந்தது, ஆங்கிலம் கூட அவன் பேச மாட்டேங்கிறான். அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஹிந்தி படித்தா மட்டும்தான் அவங்க அந்த மிஷினுக்குலாம் அந்த இது சொல்கிறாங்க, அவங்களுக்கு கூட ஆங்கிலம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஹிந்தி படித்தா நல்லா இருக்கு. அந்த நமக்கு கிட்டத்தட்ட 30,000 சேவ் ஆச்சுங்க இந்த ஹிந்தினால. என்னுடைய குழந்தைகள் வந்து இன்றைய கல்வி பள்ளிக்கூடங்களில் வந்து மும்மொழிகளையும் படிக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாதாரண ஒரு 10 பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஹிந்தி கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகள் பூராமே இன்றைக்கி விஓசி காலேஜில் ஹிந்தி டெஸ்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைகளை ஹிந்தி தனியாக டியூஷன் வச்சு படிக்க வைக்கிறாங்க. அதனால் அரசு துறையில் உள்ள பள்ளிக்கூடங்கள் அனைத்துலையுமே மும்மொழி கொள்கைகள் கண்டிப்பாக வேணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மும்மொழி கொள்கைகள் வந்து எந்த பக்கம் போனாலும் அது மொழிங்கிறது வந்து ஒரு பொதுவானது. அதை எந்த மொழி வேணாலும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். தமிழ் மொழி வந்து நம்ம தாய்மொழிங்கிறோம், உண்மைதான். அதாவது மீனுக்கு நீந்த சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் மொழி பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ் வந்து தன்னாலே வரும். ஆனால் அடுத்த மொழி வராது. மீனுக்கு வந்து இன்னும் கரையில் போட்டு அதுக்கு நீந்த தெரியாது. அதை மாதிரி நம்ம அடுத்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தை பற்றி நமக்கு தெரியணும்னா நமக்கு ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தவறு இல்லை. தாய்மொழி அந்தந்த மாநிலத்துக்கு தந்தந்த தாய்மொழி வந்து ஒரு மீன் மாதிரி, தண்ணிக்குள்ள போட்ட எந்த மீனாலும் ஈந்துங்கிற மாதிரி அந்தந்த குழந்தைகளுக்கு அந்தந்த தாய்மொழி பிறந்த உடனே தன்னாலே வரக்கூடியதுதான். அது அப்படி வரக்கூடியதான் நம்ம தமிழ் மொழி. தமிழ் மொழியை வந்து மற்ற மொழிகள் வர்றதுனால தமிழ் மொழி அழிய போகுது கிடையவே கிடையாது. தமிழ் மொழி வளரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம மற்ற மாநிலத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹிந்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அங்கே தமிழும் நம்ம அங்கே உள்ளவங்களும் சொல்லி கொடுப்போம். அதனால தமிழ் மொழியும் வளரத்தான் செய்யும். அதனால மும்மொழிகளும் கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் வரணுங்கிறது என்னுடைய கருத்து. தமிழகத்தை பொறுத்தவரையிலே சமீப காலமாக மும்மொழி கொள்கை என்பதை மையமாக வைத்து இங்கு ஒரு அரசியல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நமக்கு எல்லாருக்கும் தமிழ் தெரியும், நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் தமிழ் தெரியும். அதை பாட புத்தகத்துல தமிழ் படிக்கிறாங்க. தமிழ் மொழியை மையமாக வைத்து நாம பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பல பேர் தொழிலுக்காக தமிழகத்தை நாடி வரக்கூடியவர்கள் அவரவர் குழந்தைகளை நம்முடைய மொழியை கற்பிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளிலே சேர்ப்பது வழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக மும்மொழி என்பது அவசியம். தமிழ் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் தமிழகத்தை தாண்டி பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகப்படியாக மாநிலங்களிலே வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி தேசிய மொழியாக ஹிந்தி மொழி இருக்கிறது. கண்டிப்பா நாம் அதை தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம படிக்கிறோம். அது உலகளாவிய அளவில் நாம தொழில் செய்வதற்கு போனாலும் சரி, வேலைவாய்ப்பை தேடி போனாலும் சரி, உலக அளவில் நாம் அரசியல் நடத்துவதற்கும் சரி ஆங்கிலம் நமக்கு கட்டாயம் கற்பிக்கப்படுகிறது, மாற்றுக்கருத்தில்லை. ஆக தமிழ் இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது. இந்த தேசிய மொழி என்று சொல்லக்கூடிய ஹிந்தி மொழி அவசியம் தேவை. காரணம், தமிழ்நாட்டை விட்டு பிற மாநிலத்திற்கு எந்த தமிழனாவது போனால் வாய் மூடி மௌனியாக ஊமை போல் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு வரைக்கும் உருவாகி கொண்டிருக்கிறது. வட மாநிலத்துக்கு போனா தான், ஒன்றும் பண்ண முடியாது. இதை உருவாக்கி வைத்தவர்கள் யார் என்று கேட்டால் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழை தாய்மொழியாக இல்லாதவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இல்லாமல் பிற மாநிலங்களிலே வாழக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலே குடிபெயர்ந்தவர்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை மையமாக வைத்து அரசியல் கட்சியை துவக்கி வைத்து தமிழ் மொழி செம்மொழி தான் தமிழினத்துடைய தலைவன் என்று சொல்லி தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொண்டு ஹிந்தி வந்தால் எதிர்ப்போம், ஹிந்தி அரக்கன், தமிழ்நாட்டிலே நுழைவிட மாட்டோம் என்று சொல்லி ஒரு மாய பித்தலாட்ட அரசியலை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கி ஹிந்தியை கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி வஞ்சித்து வசைபாடி தமிழர்களை முட்டாளாக்கி அதன் மூலமாக ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்காகவே இவர்கள் இந்தியை கையில் எடுத்துக் கொண்டார்கள் என்பதை தமிழக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையாக இருக்க முடியும். எனவே தமிழக மக்களுக்கு தேவையான இந்த மும்மொழி கொள்கை என்பது தமிழ் அவசியம் இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது, ஆங்கிலம் நம்மோடு இருக்கிறது. ஆனால் நாடு முழுவதும், பாரத நாடு முழுவதும் ஒரு தமிழன் சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிற மாநிலத்திற்கு போனால் அனைத்து மாநில மக்களும் பேசக்கூடிய ஹிந்தி மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.